ஓம் சரவண பவ. ஆத்திய சுவரலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு பெயர்ச்சி பலன்கள். குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பெயர்ச்சி, முத்தான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. மேஷ ராசி லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளக்கவருக்கு இங்க இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி 4, பரணி 4, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கும். மேஷராசிக்கு இந்த குரோதி வருடம் குதூகலமான வருடமே. அனைத்தும் அருமையான பலன்கள். தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பு. ஏற்கனவே ஜென்மத்தில் குரு இருந்தால் கூட அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் நடக்கலை, நாங்கள் இன்னும் ஒரு இக்கட்டான சூழல்லையே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த 2ஆம் இடத்திற்கு தனகுருவாக வருகிறார். தனகுரு, குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல பொண்ணும் பொருளும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு கட்டு பணத்திற்கு சொந்தக்காரர். அப்போ வருவாய் ஸ்தானத்தில் இருக்கும்பொழுது சில்லறையாக பார்த்தவங்க இப்போ கட்டு பணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்லாம். அவர் 2ஆம் இடத்திற்கு 6, நமக்கு 10, 8, 10, 6, 8, 10 என்ற இடங்களை அருமையாக பார்க்குறார். 6 என்பது உபஜயஸ்தானம். இது வரைக்கும் ஒரு ரொட்டீன் லைஃபே சரியாக போகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட அன்றாட வாழ்க்கை இனிமேல் சிறப்பாக கலக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். 8 என்ற வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் இதையெல்லாம் கடந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம். 10 என்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 11இல் சனி லாபத்தை தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் இப்போ 10 என்ற இடத்த 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது தொழிலில் அதிரடியான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், திருப்பங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையாக நடைபெற்று தொழிலில் நல்ல லாபம், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல மதிப்பெண்கள், கடைசி பெஞ்சில் இருந்தவங்க கூட இப்போ ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் பெறுவது, நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள், கேட்ட கல்வி நிறுவனம், கேட்ட படிப்பு, வெளிநாட்டு கல்வி, அதற்கான லோன் கிடைப்பது ரொம்ப அருமை. அடமானம் வைத்த நகைகளை மீட்பது, வழக்குகளில் ஒரு வெற்றி பெறுவது, அது எந்த வழக்காக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு உறுதி அப்படின்னு சொல்லியாச்சு. சுப காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி இப்போ ரொம்ப நல்லா சிறப்பாக நடைபெறுவது. அதே போல் திருமணம் முகூர்த்தம் வைத்து கொள்ளலாம். 7க்கு வரவு ஸ்தானமான 8ஆம் இடத்தை அருமையாக பார்க்குறாரு. அப்போ திருமணம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. குழந்தை பாக்கியம், வைத்தியங்கள் கை கொடுப்பது, குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். மேஷம் மேன்மை, குதூகலம், குபேர சம்பத்து அப்படின்னு அனைத்தும் அருமையும் பெருமையும் கலந்த பலன்களை. வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அபார வளர்ச்சியை காணக்கூடிய நேரம். ஏன்னா தடைன்னு எதுவுமே கிடையாது. 6, 12 போய் தடை செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் மறைந்து அமர்ந்து விட்டார்கள். வெளிநாட்டு பயணத்தால், வெளிநாட்டு வருமானத்தால், வெளிநாட்டு முதலீட்டால் நல்ல லாபம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. கடல் கடந்த பயணம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேஷம் மேன்மை அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா வேறு மருத்துவரை அணுகுவது ரொம்ப சிறப்பு. ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க, உடனே ஆகாது. நம்மளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு டாக்டரை பார்க்கும்போது அந்த நோய் குணமடைஞ்சிடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இந்த காலகட்டம் ஜீவசமாதி வழிபாடு, அதே போல் நம்ம முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கும் நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு வரும்பொழுது இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கூடுதலாகவே நடைபெறும். மேலும் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன தர பாகியத்தை பெற்றிருக்கிறாரு, அவர் பொருளாதாரத்துக்காக ஊக்கப்படுத்த போகிறாரா, இல்லை உறவுகளுக்காக அவர் முதல்ல நம்மளுக்கு ப்ரையாரிட்டியாக பலன் தர போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும்போது மூலமே நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் நிறைய சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு, ஏன்னா லாபத்தை தரக்கூடிய இடத்துல சனி இருக்கிறாரு. நம்ம கை கால் ஊனமுற்றவர்கள், அதே போல் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணும் பொழுது இன்னும் குருவால் தனகுரு கொடுக்கக்கூடிய பலன்களை இன்னும் நம்ம அதிகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய இந்த காலகட்டம் தான தர்மங்கள் நிறைய செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நீண்ட தூர தல யாத்திரைகள் ஒரு சிலர்லாம் செல்வாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும். எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ தசாபுத்தியே ஒரு சிலருக்கு சரியில்லை அப்படின்னீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்துமே 100க்கு 90 மதிப்பெண்களில் 99 மதிப்பெண்கள் மேஷ ராசி லக்னத்திற்கு கொடுத்துருக்கலாம். அருமையான பலன்கள், அற்புதமான அட்டகாசமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லியாச்சு. மேலும் விவரங்களை அறிந்து கொள்வதற்கு
கீழே இருக்கிற எண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரும். வாஸ்து பார்த்து தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். எண்ணியல் படி உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து தரப்படும். என்னென்ன சேவைகள் வேண்டுமோ அந்த சேவைகளுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மேஷம் மேன்மை குதூகலம். பேர் தான் குரோதி வருடம். மேஷம் வந்து எந்த செயலை செய்வதற்கும் தைரியமாக முயன்று, தெரியாத தொழில்னா கூட நீங்கள் அங்கே வந்து இறங்குனீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கமே. இந்த காலகட்டம் வந்து நிறைய பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்வது, அதே போல் நிறைய சூரிய சந்திரரெல்லாம் வழிபடுவது, ஒளி கிரகங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் அற்புதமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செலி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.